வளைஞ்சது அப்படி இருக்கா பாப்போமா வாங்க போறோம் இன்றைக்கு கொஞ்சம் சாமான். இன்றைய தினம் மோனிகாவுக்கு பிறந்த தினம். அவங்களுக்கு பிறந்த தினத்தை முன்னிட்டு பரிசாக கொடுக்கறதுக்காக ஒரு மேசையும் கதவையும் அப்படி நம்புங்க. அப்ப கிருஷ்ணாங்க போயிட்டேன் தம்பி குட்டி பல்லு வந்து பல்லு கொல்கட்டா போட்ட போறீங்க இங்க எம்ஜிஆர் நினைக்கிறேன். மோனிகா எப்படி என்னன்னு சொல்ல மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுபாஷ். நான் உங்கள் சாரு. ஓகே, இன்றைய தினம் என்றால் மந்திகையில் உள்ளதான ஒரு தரவாட கடை. பாருங்க, கட்டில்கள் மெத்தைகள் இருக்கிறதான ஒரு கடை. வணக்கம் ஐயா. உங்கள்கிட்ட முன்ன கட்டில் வாங்கி வந்துடும் அந்த இருக்கிறது பீச்சில் இருக்கிற மாதிரி இப்படி வளைஞ்சது அப்படி இருக்கா? அது என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க போகிறோம் இன்றைக்கு கொஞ்சம் சாமான். தொட்டில் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன விலை? தொட்டில் என்ன விலை? 20,000. அந்த கட்டில் முடிஞ்சது செய்து வராதோ? அந்த கட்டில இருக்கிறது கோலாடி நான் பாருங்க, தனி மணல் பறிச்சிருக்கு, சிமெண்டோட மிக்ஸ் மணல், அப்புறம் மரம் கல் இவையும் வந்து இங்கே கொடுக்குற போலாம் கிடக்கு. இப்போ ஐயா வந்து இப்போ தான் கடை திறந்துருக்கிற கூட இருக்கு. அதாவது இப்போ நாங்கள் என்ன விசுவாசம் சொல்கிறேன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து அசையான வேண்டினாலான அந்த சேல்மனை கட்டில் அப்போ கிருஷ்ணா வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது வந்து டென்மார்க்கு அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்தேன். அப்போ கிருஷ்ணா சொல்லியிருந்தார், அது பிறகு நீங்கள் எதாவது உங்களுக்கு பிடிச்சதை வேண்டுமோ நான் வேண்டி தரேன்னு சொல்லி. அப்போ நாங்களும் வந்து டைம் இல்லாமல் இருந்தது. அப்போ இன்றைக்கு வந்திருக்கிறோம் இந்த பொருட்கள் பார்க்குறோம். அந்த கட்டில கூட ஆகுமா? அது என்ன கட்டில் சார்? இப்படி வேண்டாம். ஒன்று நாங்கள் சாப்பாடு மேச வேண்டாலும் அல்லது அதே மாதிரி கட்டில் செய்த கட்டில் கண்ணாடி வச்ச மேசை சாப்பாடு மேசை இப்படியா இருக்கு டிசைன் போட்டு. அது என்ன விலை? தொங்க கேளுங்க சார். அது என்ன விலை? இது கட்டில. ஹலோ அண்ணா, அந்த முதல்ல இங்க இருந்தான் அந்த பீச்சில் இருக்கிற மாதிரி சாயமான கட்டி வந்து 25,000. இது இப்போ 25,000 நாங்கள் ஒன்று செய்ய போகக்கூடாது. இந்த இது கதிரை செட். இது கதிரையில படிக்கிற அவர் என்ன சொல்றாரு, இப்போ கொஞ்சம் கட்டாம போட்டோ போட்டுட்டு
போட்டு சரியாக கொழும்புல இருந்து கொண்டு வர்றேன் லோரியில் போட்டு விடுறேன். சரியா அப்போ வாட்ஸ்அப் நம்பர் உங்கள்கிட்ட போட்டோ இருக்கா அவர்கிட்ட போட்டோ பெரிய பொண்ணு வச்சுக்கீங்களோ? நம்பர் இருக்கா? ரைட். அதே செய்யும். அது என்ன விலை சொன்னீங்களா? 65 ரூபாய் யோசிச்சு பாருங்க. சாப்பாடு இது என்ன விலை? எந்த மாதிரி? 85,000. 85,000. இது 23. இது மரம் இருக்கு. மரம் பாருங்க. எப்படியா? என்ன விலை? 33 குறைச்சி. நீங்கள் எடுக்கிறதால் அந்த இது இல்லை என்றால் இது பிரியோசனம். இது காலகாலமாக இருக்கு. முதல் என்ன ஐயா? காலகாலமாக 2 லாரி தொழில் சாப்பாட்டுக்கு மேம்படுத்தலாம். 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியான இடம். தொடர் கதிரை அதில் ஒன்று என்ன இல்லை சிங்கிள் அதில் தனியாக ஒரு கதிரை வந்து மதியாச்சு. அது சரியெல்லாம் நான் லோரியில் கொண்டு வர வேண்டும். ரெண்டு பாப்பம் எடுத்த கட்டம் இந்தியாவில் இருக்கிற மோனிகாவுக்கு வாங்கும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்றால் இன்றைய தினம் மோனிகாவுக்கு பிறந்த தினம். அவங்களுக்கு பிறந்த தினத்தை முன்னிட்டு பரிசாக கொடுக்கறதுக்காக ஒரு மேசையும் கதிரையும் படிக்கிறது அவங்களோட புக்ஸை வச்சு படிக்கிறது. அதுக்குரிய இதோட பார்க்க போகிறோம். என்ன சார் ரைட்டா ஐயா? சின்ன டேபிள் வேணும் ஒரு கப்பாரமா. அது என்ன விலை? அது 33,000. 33. அடுத்தது அது 22. அது 30. இது 53. இது 22ஆமா? இது 22. இது எது இது எனக்கு போட்டு ஓ இது எவ்வளோ 50 காட்சிகள் எல்லா ஐட்டமும் இருக்கு. வாங்கினா இப்படி தான் வாங்கிக்கணும். இப்போ நான் மோனிகா போய் அதை பாருங்க. ரைட் வாங்க. சின்ன டேபிளில் சின்ன டேபிள் படிக்கிற சின்ன பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கணக்கான மேசை. ஓ என்ன சார் அது இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ வருதோ இல்லையா? அவருக்கு கால் அடிச்சு போட்டோ இருக்க போட சொல்லுங்க. நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பரோ? அது மாதிரி எல்லாம் பார்த்தீங்களா? வாங்கினா இப்படிதான் வாங்கணும். அது மாதிரி இதெல்லாம் மொக்கு விலை. எப்படி என்ன விலை அப்படின்னு 145. 145. வாட்ஸ்அப் இது அது இதுக்கு இதிலே கதைக்கு போயிட்டு வரலாம். 52 கடைசி நம்பர் போடுறாங்களா? போட்டோ இருக்கு. இங்கே வந்து நாங்கள் பார்த்தது கம்மியாக என்னென்னு சொன்னால் கொஞ்சம் அம்மா போட்ட பட்ஜெட்டுக்கு ஒரு சில பொருட்கள் வந்து சரியான அந்த விலையாமல் இருக்குது. ஒரு கதிரையை போய் கேட்டவங்க அதில் பார்த்துருப்பீங்க 12,000 ரூபா ஒரு கதிரை விற்கிது. அப்போ 12,000 ரூபானா 2 கதிரைக்கு அங்கே 24,000 ரூபா போகுது. அப்போ வந்து உண்மைக்குமே பார்த்தது மாதிரி இந்த மேசை வந்து வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல மேசை மற்ற நல்ல பயனுள்ளதாகவும் இருக்குதுங்க. கீழையும் அந்த பொருட்கள் வைக்கலாம். மற்றது வந்து இதுலேயும் இன்னும் ஒரு மேசை வடிவிலையாக இருக்குது. இது வந்து ஐயா சொல்லியிருந்தேன். இதுவும் வந்து படிக்கிற ஆக்களுக்கு தான் நம்ம சொன்னால் இப்படி நீங்கள் பாருங்கள். இதில் வந்து ட்ராயிங் பண்ணலாம் அவங்க வச்சுட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்து
இந்த மேசையும் மோனிக்காக்காக இந்த கதிரையும் கம்சி மோனிக்கா 2 பேரும் சின்ன ஆட்கள் தான் 2 பேர் இருந்து படிக்கலாம். அதே நேரம் வந்து எங்களால் இப்படி ஃபைல் எதுவும் வச்சுட்டு ட்ராயிங் பண்ணலாம். இப்போ இது வந்து நல்ல பயனுள்ளதாக இருக்குது. அப்போ இப்போ இன்றைய தினம் வந்து மோனிக்காவுக்கு பர்த்டே கிஃப்டாக நாங்கள் இதைத்தான் வேண்டிட்டு போக போகிறோம். இப்போ சுவாசம் நீங்கள வாகனத்தை சொல்லிட்டீங்களா? எதுக்கு வாகனம் கண்ணாடி இல்லையா? கண்ணாடி இல்லை பிரிவா கண்ணாடி கண்ணாடி இல்லை. ஏன்னா இந்த கீழ்த்தாட்டில் இது பாருங்க, கீழ்த்தாட்டில் இதெல்லாம் வைக்கலாம், புக்ஸ் பேக் எல்லாம் கீழே வைக்கலாம். என்ன இந்த இது இப்போ இந்த மேசை வந்து பாருங்க, இது 25,000 ரூபாய் இந்த மேசை. இந்த இது இதில் வச்சு மேசை 25 இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. வெளியே பார்ப்போம் என்னண்டு ஐயா சொன்னார் நல்ல இது 25. இதே மாதிரி கேட்டு பார்ப்போம். பழமை நான் குறைச்சி போடுவேன். இதெல்லாம் கேட்டு பார்ப்போம். ஓகே இந்த 2 என்ன இந்த கதிரையும் எவ்வளோ ஐயா? பன்னீர் ஆயிரம் பன்னீர் தண்ணி போடுறது. இப்போ நாங்கள் மோனிகாக்குரிய பொருட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு. வாகனம் வந்துட்டுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழையும் வந்துட்டுது. தரங்க பருத்துறையிலேயும் மழையாக கிடக்கு. இந்த வாகனம் வந்து கொண்டு இருக்குது. இப்போ வாங்க டீய வேலைப்பாடு தான் என்ன. வெல்கம். மோனிகா தான் காணையில ஸ்கூல் போயிட்டா. அதுதானே என்ன ஸ்கூல்
போயிட்டாண்டைக்கு பர்த்டே தானே தான் பிள்ளைகளுக்கு கலாதியா சமையல் நடக்குது போல நடக்கு. அதான் டைமும் இல்லை தானே அதான் நாங்களே இப்பதான் வச்சா மோனிக்காக்கு சர்ப்ரைஸ் இல்ல ஆகும் அப்ப நீங்க அதை ஒழிச்சு வைங்க. ஏன்னா ஸ்கூல் போயிட்டானே அப்ப உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீங்க வந்து சர்ப்ரைஸா கொடுக்க போறீங்களே. உண்மைதான் உண்மைதான். இந்த கீழ்த்தட்டில் புத்தகங்கள் எடுக்கலாம் பேக்கும் வைக்கலாம். பாத்தீங்களா 2 பேருக்கு ஓகே இல்ல? 2 பேரும் இருந்து படிக்கலாம். சாப்பாட்டு மீசாவே 4 பேர் சாப்பிடுவோம். இவருதான் கண்டு ஆசைப்பட்டது தனக்கும் இப்படி தானேன்னு சொல்லிட்டு ஆனா இவற்ற துரதிஷ்டம் ஒன்று தான் கிடந்தது. மோனிக்காவோட கம்சியாதான் பாய்க்கிறா கூட தெரியும். அப்படியே ஒளிஞ்சு வச்சிட்டு கொடுப்போம். அங்க இன்னும் ஒன்று வருது. அடுக்கி போட்டு இருந்து படிக்க மற்ற இது கொஞ்சம் வித்தியாசமானது. இப்ப கொண்டு வரதுமே இன்னும் வித்தியாசம் வந்து அங்கிள் தான் இன்னும் சொன்னார். என்னண்டா பாருங்க படிக்கலாம். இருந்து இதுல சப்போர்ட்டா படிக்கலாமா. மற்றது இல்ல மற்றது அது என்னத்துக்கு இருக்கா சொல்லுங்க அம்மா ஏன் இருக்கண்டு படங்கள் வரைஞ்சு படிக்கிறதுக்குரியதான் இது. படிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். மோனிகா நாங்கள் விஷ் பண்ணிட்டு போவோம். வருவன் தான் சாப்பாடு சரியான கொண்டு வைக்கிறது ஒழிச்சு வைக்க போய் அப்பா அம்மா ஒழிச்சு வைக்கட்டுமே அவன் பள்ளிக்கம் போட்டாங்க. கொடுப்போம். சின்ன ஆக்களுக்கு இந்த மாதிரிதான் நல்ல விஷயம். அப்படித்தான் செய்யணும். நாங்கள் தேவியம்மாண்ட வேலை திட்டத்தை நிறைவாக்கிட்டாங்க. அது எங்களுக்கு புண்ணியமா போடும். தேவியம்மா அவங்க உண்மையா சொல்ல போனா இன்னும் காசுமே போடல. வேண்டி கொடுங்க எண்டே கொடுப்போம்னா அம்மா இருப்பான் வேண்டி கொடுங்க தான் போட்டு சொன்னேன். ஆனா ஒரு பயனுள்ள மோனிகா எதிர்பார்த்தவா என்ன சொல்லுங்க எனக்கு கிஃப்ட்டுகள் எல்லாம் வேற ஒண்ணு எதிர்பார்த்தது அவ கிஃப்ட்டுகளை தான் எதிர்பார்த்தது. விருப்பமே அதுதான். அது வந்து ஒரு வேறாக கொண்டு வரணும். சரி நாங்க உள்ள கொண்டப்ப ஒளிச்சு வைக்க போறோம். ஸ்கூலுக்கு போயிட்டானா அப்ப உண்மைக்குமே வந்து தேவியம்மாக்கு நன்றி. நல்ல வந்து அம்மா நாங்கள் நீங்களே எல்லாமே பார்த்துருப்பீங்க. மல்லாவியால வந்தது ஒரு வேலை திட்டங்கள் செய்தது போயிட்டு உடனே வாங்க சாப்பிடணும். அப்ப போயுமே வந்து வேலையும் இப்ப நான் பருப்பு கறி வச்சுட்டேன். நாங்கள மற்றதெல்லாம் முடிச்சுட்டேன். சிக்கன் கறி ரச்சி வெட்டுறோம். பெரிய சப்போர்ட். மோத குட்டியோட நாங்க இப்ப எங்க போறோம்? தம்பி குட்டி எங்க பாருங்க. ஓகே இப்ப நாங்க எங்க போறோம் மேனு? நாங்கள் இப்ப லவ் பார்க்குக்கு போய் கொண்டிருக்கிறோம். லவ் பார்க்க போறோம். மோனிகாவுக்கு தெரியலையே கிஃப்ட் பண்றதுக்கு கிஃப்டையும் வேண்டி கொண்டு போய் எல்லாரும் நல்ல பசியோட இருக்கிறோம் சாப்பிட போறோம். என்ன ஆசை தோசை வேட்டியோட கப்பிள்ஸ் நான் சாரி உடுக்கலையே. நீங்க அவற்றை சேட்டுக்கே தகவல் உடுப்பு போட்டிருந்தீங்க. வீடியோல பாக்க உங்களுக்கு சரியா சேட்டுக்கு ஏத்த கலர் எங்க கொஞ்சம் வித்தியாசம். பரவாயில்ல ஒரே மாதிரி தான். ஓ அது ட்ரெடிஷனலா தான் நான் போகணும் பொங்கலுக்கு. தெரியும் பொங்கல் எப்படி இருந்துச்சு? பொங்கல் எங்களுக்கு பொங்கல் படம் பார்த்தே போட்டு படம் பார்த்துருக்கோம். நேற்று பொங்கலுக்கு வீட்டே அதை நாங்க கேட்கல. ரஜீவன் வீட்டை பொங்கினா பொங்கல் எப்படி இருக்கு? நீங்க வடையெல்லாம் சாப்பிட்டு நீங்க பாத்தணும். சாப்பிட்டுதான் பாத்தீங்க பொங்கல். சரியா அப்ப இப்ப இன்றைக்கு எங்களுக்கு மதியத்துக்கு எல்லாருக்கும் வந்து மிஸ்டர்ஸ் மேன் வீட்டை தான் சாப்பாடு. இரவு சாப்பாடு அப்புறம் ஒரு வீட்டை தான் பின்ன இருந்தானா கேக் வெட்டுறான். அப்ப சின்ன பிள்ளைங்கள பர்த்டேக்கு அப்படியா சின்ன பிள்ளைங்கள பர்த்டே கண்டிப்பா போகும்போது கிஃப்ட் வேண்டி கொண்டு தானே போகணும். அப்ப பிடிக்காட்டா வேணும் மூஞ்சி அடிக்கணும். தம்பி குட்டி பல்லு வந்து பல்லு கொள்கிட்ட போ கொட்ட போறீங்க அங்க பாத்தீங்களா? கேட்டோன்னா இன்னும் வெளி வேற இல்லையா? பல்லு வந்துட்டு கண்டாலே உடனே நீங்க கொழுக்கட்டை உடனடியா ரீட்டெயில வைக்கோம். பல்லு வந்தாலும் கொழுக்கட்டை சொல்லு வந்தாலும் கொழுக்கட்டை மறைக்கல போச்சு. ரோடு என்ன
கொஞ்ச நேரம் மட்டணும் நல்ல இப்போ வாயில கட்டி பேரனை ஓட்டு இன்னைக்கு எங்களோட மிஸ் வந்தவா தம்பி குட்டிய பாக்குறோம் என்ன வந்துட்டு அவ சொன்னவங்க வந்து தம்பிக்கு ஒரு வயசு ஊசி போடலாதான் ஏனண்டா அது வந்து ஒரு வயசு இப்பதான் இவருக்கு வலிப்பு வந்ததல்லோ கொஞ்ச நாளுக்கு ஒரு வருஷம் வலிப்பு வந்ததுல இருந்து கண் கொஞ்சம் வித்தியாசம் வந்துட்டு கொஞ்சம் அதுவும் அப்படியே அது பிறகு அதான் சொன்னோம் வடிவா பார்க்க சொல்லி இனி வலிப்பு வராதபடி காய்ச்சல் வந்தா வடிவா டக்கண்டு அதே மாதிரி உடனே தேர்மாமீட்டர் வச்சு பார்க்கட்டும் அவங்களுக்கு காய்ச்சல் என்ன மீட்டர் தேர்மாமீட்டர் தேவாவோ தேர்மாமீட்டர் அது சரி வாழ கொஞ்சம் சத்தியா கேட்கணும் கொஞ்சம் வீட்டுக்கு அவன் கூட படிச்சவா அப்படி நம்புங்க அப்ப கிருஷ்ணாங்க போயிட்டார் அவர் அந்த இங்கிலீஷ் கலைக்கிறதே தெரியும் இல்ல அவர் இங்கிலீஷ் கதைக்கிறவர் கலைக்கிறார் இங்கிலீஷ் மாதிரி கதைப்பார் நாங்க இங்கிலீஷ் மாதிரி கேட்போம் கொஞ்சம் தெரியாது அதான் டிஃபரன்ஸ் இங்கிலீஷ் நீங்க ஒரு டுங்குலிஸ் அப்ப நேற்று உங்களோட பொங்கல் பொழுது அப்படி போனது நல்லா சிறப்பா போய் மழை தானும் விட்டாரு இந்த பொங்கல் அப்படியே அரிசியாக பசுப்பால் விட்ட பொங்கல் பசுப்பால் விட்டேன் டேஸ்டா இருந்தது உண்மையா நீ சாப்பிட்டு இருக்க மாட்டேன்னு நினைச்சேன் நான் சாப்பிட்டு உண்மையா இல்ல நானும் அதை மிஸ் பண்ணி நினைச்சேன் என்ன விருப்பம் அந்த பொங்கல் போட்டு அந்த கையூவலோ நான் பாத்துறேன் எல்லாம் எனக்கு அந்த பொங்கலை பார்த்தோன்னா சாப்பிடணும் மாதிரியே இருந்துச்சு ஆனா எனக்கு அந்த பொங்கலும் கிடைக்கல உன்னை தொதலும் கிடைக்கல தொதல் முடிஞ்சது நினைச்சேன் பாத்தீங்களா வந்து உங்களை தொதல் கிடைக்கல மக்களே வெட்டி கொடுக்குறாங்க அதுதான் நல்ல வெயிலா இருக்குது இப்ப பர்த்டேக்கு இன்றைக்கு நல்ல இப்ப கொஞ்சத்துக்கு அப்புறம் வெயில் வந்துட்டுனா வெறும் கூட மாலையெல்லாம் அறுத்து போடாரு பர்த்டேக்கு நல்ல வெயில் இருக்குது இப்ப நாங்க வந்து லவ் பார்க்கல மோனிகாக்குரிய கிஃப்ட் வேணும் நாங்க மாங்குளத்துல சாப்பிட்டாங்க காலை சாப்பாடு பூரி இது வரைக்குமோ கொடவுளே ஐயோ அம்மாளு தம்பிக்கு சாப்பாடு தீட்டியாச்சு பொம்மை வேண்டாம் பொம்மை காட்டு ரூம் கட்டுட்டான் எல்லாம் பிரச்சனைகள் இல்லாம ஒரு வீட்டுக்கு தர்ற பாடம் 7 வயசு அப்படிதான் நான் நினைச்சேன் ஸ்கூல் பேக்ல ஒரு ஐட்டங்களா அப்படியே சேர்த்து வச்சுட்டேன் அது ஓகே நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன் நீ என்ன செலக்ட் பண்ணுற அவன் அவங்க ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணுவாங்க கேட்பாங்க அப்படிதான் சொல்லுவேன் ஆசை பேர் முடிஞ்சிட்டு ஒரு பக்கம் மட்டும் அது ஸ்டைல் எப்படி கெட்டப் இங்க என்ன சொல்றீங்க ஆனா விலையே சொல்லுங்க இது எவ்வளவு விலை சொல்லுங்க Bye, 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 bye.
அங்க அங்க வேற நாங்கள் மோனிகா நல்லா ஷாப்பிங் பண்ணுவாங்க நம்ம குடிக்கிற அளவு ராமில் பூ வாங்க வாங்க பர்த்டே காரு விஷ் பண்ணுங்க மோனிகா எப்படி தூக்கி விட்டேன் எத்தனை வயசு? 7. ஸ்கூல் போயிட்டு வந்து நிற்கிறேன் கண்ணாடி போட்டு பேர் எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு பாருங்க. அத்தை அதே பேர் படிவா இருக்கணும். மஞ்சளா இருக்குமே என்ன இருக்கு? மஞ்சள் மஞ்சளா இருக்கு. சரி என்னென்ன மோனிகாக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்படியே நம்ம பர்த்டே விஷ் பண்ண மோனிகாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதுல மோனிகாவுக்கு பிடிச்சதான ஐட்டம் எல்லாமே இருக்கு. சரியோ என்னன்னு சொல்ல மாட்டேன். பர்த்டே விஷ் பண்ணாது சரியா? ஓகே.